வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன், அத்தியாயம் 141. ஒரு பார்லரை பார்த்து சரவணன் காரை நிறுத்தவும், தீக்ஷு பாப்பா வாங்க போலாம் என்று குழந்தையை அழைத்து கொண்டு தீரன் காரிலிருந்து இறங்க, தியாவோ உள்ளேயே உட்கார்ந்திருந்தாள். அவளை பார்த்த தீரன், நீ வரலையா என்று கேட்கவும், எனக்கெல்லாம் தேவையில்லை என்று தியா கோபமாக சொல்லவும், தென் யுவர் விஷ் என்றவன் குழந்தையை அழைத்து கொண்டு பார்லருக்குள் சென்றான். சிஸ்டர் வாங்க சிஸ்டர் என்று சரவணன் அழைக்க, இல்லைண்ணா நான் வரல என்று தியா சொல்லவும், சரவணன் காரில் இருந்து இறங்கிவிட சற்று நேரம் யோசித்த தியா, ஐயோ தியா, குழந்தைய அவன் கூட விடாத, அப்புறம் தீக்ஷும் அவன் கூட ஒட்டிக்கிட்டான்னா இதையே காரணமாக வச்சு அவன் திரும்பவும், ஐயோ வேணாம் வேணாம் தியா, அவங்க கூட போ, கண்ட்ரோல் பண்ணிட்டே இரு என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவள் அவளும் இறங்கி பார்லருக்குள் சென்றாள். உள்ளே ஒரு டேபிளில் தீரனும் குழந்தையும் அழகாக உட்கார்ந்து சிரித்தபடியே பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த தியாவிற்கு ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் இல்லை இல்லை இதெல்லாம் நடக்கவே கூடாது என்று நினைத்த தியா அவர்களின் அருகில் சென்று உட்கார்ந்தாள். தியாவை பார்த்த தீக்ஷு, என்ன மம்மி ஐஸ்கிரீம் வேணான்னு சொன்னீங்க என்று கேட்கவும், அப்போ வேணான்னு சொன்னேன், இப்போ வேணும்னு தோணுது என்று தியா சொல்ல தீரன் மௌனமாக புன்னகைத்தான். அவரவர்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீமை ஆர்டர் கொடுக்கவும் சற்று நேரத்தில் ஐஸ்கிரீமும் வந்து சேர்ந்தது. தீக்ஷு ஐஸ்கிரீமை ஆசையாக சுவைத்து கொண்டிருக்க அதன் அழகை பார்த்து தீரன் ரசித்து கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையை பார்த்த தியாவிற்கோ உள்ளுக்குள் கவலையாக இருந்தது. எதையோ யோசித்து கொண்டே தியாவும் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த கவலை கோடுகளை பார்த்த தீரன், ஏய் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க என்று கேட்க, ஒன்றும் இல்லை என்றவள் தீக்ஷுவிடம், பாப்பா சீக்கிரம் சாப்பிடு போலாம் என்றாள் தியா. சீக்கிரம் எல்லாம் சாப்பிட வேணாண்டா பாப்பா, நீ ஸ்லோவாகவே சாப்பிடு என்று தீரன் சொல்லவும் தீக்ஷு என்று சிரித்து கொண்டே தலையாட்டியது. ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொண்டிருந்த தியா சற்று நேரத்தில் தன்னை மறந்து அவளும் குழந்தை போன்று சாப்பிட ஆரம்பித்தாள். தீரன் அவளை கள்ளத்தனமாக பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஐஸ்கிரீம் அவளது மூக்கின் நுனியில் லேசாக ஒட்டிக்கொள்ள அதை பார்த்த தீரன் சிரித்து கொண்டே இருக்கவும், என்ன என்று தியா கேட்க, நீ இன்னும் குழந்தைதாண்டி என்று தீரன் சொல்லவும் தியா அவனை பார்த்து முறைத்தாள். முறைக்காதடி பிசாசே என்ற தீரன் டிஷ்யூவை எடுத்து அவளது மூக்கின் நுனியை துடைத்து விடவும் தியாவிற்கு வெட்கமாக வந்துவிட்டது. சட்டென குனிந்து கொண்டவள், ச்ச இப்படியா சாப்பிடுவ தியா, அதுவும் இவ முன்னாடி என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டவள் வேறுபுறம் திரும்பி உட்கார்ந்தபடி சாப்பிட ஆரம்பித்தாள். தீக்ஷுவுடன் தியாவும் குழந்தை போன்று சாப்பிட்டு கொண்டிருக்க அவர்கள் இருவரையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் தீரன். இருவரும் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் அங்கிருந்து கிளம்பினர். சற்று நேரத்தில் வீடு வந்ததும் காரிலிருந்து இறங்கிய தீக்ஷு தீரனை பார்த்து பாய் சொல்லவும் தீரனும் பாய் என்றான். தியாவின் கையை உதறிவிட்ட தீக்ஷு தீரனிடம் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு அவனது கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு மீண்டும் ஓடியது. குழந்தையின் செயலால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று விட்டான் தீரன். தியாவிற்கோ என்ன சொல்வதென்றே தெரியாமல் தீக்ஷுவை அழைத்து கொண்டு வேகமாக வீட்டிற்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். தீரனுக்கு தீக்ஷு தன்னிடம் இவ்வளவு அன்பாக இருப்பது சந்தோஷமாக இருந்தது. தீக்ஷு வீட்டுக்குள் வந்ததும் தியாவின் தந்தையிடம் ஓடி வந்த குழந்தை, தாத்தா தாத்தா என்று அவரிடம் தீரனுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட கதையை சொல்லி முடிக்க அதனை நம்ப முடியாத அவர் திரும்பி தியாவை பார்க்கவும் அவளோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அவள் அருகில் சென்று உட்கார்ந்த அவளது தந்தை, அம்மாடி ரொம்ப யோசிக்காதம்மா என்று சொல்லவும், இல்லப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நாங்கள் தனியாக இருந்து தான் ஆகணும் என்று தியா சொல்லவும், பார்த்தல்ல பாப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு என்று கேட்க, எனக்கு அவ சந்தோஷத்தை விட எல்லாரோட நிம்மதி தாப்பா முக்கியம் என்று சொல்லிய தியா தனது அறைக்கு சென்றாள். தீரனின் நிலையை நினைத்த தியாவின் மனம் கனத்தது போல் உணர்ந்தவள் பால்கனியின் ஓரமாக நின்று கொண்டு தீரனின் அறையைத்தான் பார்த்தாள். தீரன் அங்கும் இங்கும் நடந்தபடி போனில் பேசிக்கொண்டிருந்தான்.
அவனை தூரமாகவே நின்று தன்னை மறந்து தன்னவனை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் தியா. தீக்ஷுவின் குரல் கேட்டு சட்டென சுயநினைவடைந்தவள், சி, நான் ஏன் இப்படி பண்ணுறேன் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டு ஸ்கிரீனை இழுத்து மூடிவிட்டு தீக்ஷுவிடம் சென்றாள். தீக்ஷு தியாவை கட்டிக்கொண்டு, மம்மி மம்மி நாளைக்கு எனக்கு பர்த்டேவா என்று கேட்க, ஆமண்டா குட்டி, உனக்கு யார் சொன்னது என்று தியா கேட்கவும், தாத்தா தான் சொன்னாரு என்றது குழந்தை. ஆமண்டா, நாளைக்கு என் செல்லத்துக்கு என்ன கிஃப்ட் வேணும் என்று தியா கேட்கவும் குழந்தை தனக்கு தேவையானதை அடுக்கிக் கொண்டே சென்றது. அப்பொழுது உள்ளே வந்த தியாவின் தந்தை, ஏம்மா, பாப்பா பர்த்டேக்கு போன வருஷம் மாதிரி எல்லாரையும் இன்வைட் பண்ண போறியா என்று கேட்கவும், இல்லைப்பா, இந்த வருஷம் தீக்ஷுவோட பர்த்டேவை பெருசாக எல்லாம் செலிப்ரேட் பண்ணலை, கோவிலுக்கு மட்டும் போகிறோம் என்று தியா கடினமாக சொல்லவும் அவளை கேள்வியாக பார்த்தவர், ஏன் தீரன் வந்திருக்கதாலையா என்று கோபமாக கேட்டார். தியா பதில் சொல்லாமல் அவரை பார்த்து முறைக்க, நீ பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை தியா என்று கோபமாக சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டார். மம்மி, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணலாமா என்று தீக்ஷு கேட்க, இல்லடா வேணாம், நம்ம நெக்ஸ்ட் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணிக்கலாம் என்று தியா சொல்லவும், ஏன் மம்மி என்று குழந்தை சுரமிழந்த குரலில் கேட்கவும், நாளைக்கு அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குடா என்று குழந்தையை சமாளித்தாள் தியா. குழந்தையோ கோபித்து கொண்டே தூங்கிவிட தியா தன் குழந்தையை அணைத்து கொண்டவள், சாரிடா செல்லம், இந்த பர்த்டேவை மட்டும் நாம் செலிப்ரேட் பண்ண வேணாம், சரியா, அம்மாவை மன்னிச்சிருடா என்று சொல்லி குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்ட தியாவின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிய தனது குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டே அவளும் உறங்கிவிட்டாள். மறுநாள் காலை எழுந்த தியா சோம்பல் முறித்தபடி கண்விழிக்க, அப்பொழுது தனது அறையில் தனது எதிரில் அவளை பார்த்தபடி தீரன் உட்கார்ந்திருந்தான். படுக்கையிலிருந்து வேகமாக எழுந்தவள், இது கனவா இல்லை அவனா என்று தன் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தாள். சாக்ஷாத் அது தீரனேதான். அவனை பார்த்த தியா, ஏய் ஏய், நீ இங்க என்ன பண்ற என்று கேட்க, பேசாதே என்பது போல் தன் இதழில் விரல் வைத்து அவளிடம் சொல்லவும் அவளோ கத்திக்கொண்டே தீரனின் அருகில் வந்தாள். அவளை பிடித்து தன்புறம் தீரன் இழுக்கவும் அவன் மேல் வந்து ஒட்டி கொண்டாள் தியா. சட்டென அவனிடமிருந்து விலகிய தியா, ஏய் இங்கிருந்து போ என்று சொல்ல அவளது இதழை தன் விரல்களால் மூடியவன், முடியாது என்றான் திமிராக. தியா அவனை பிடித்து தள்ளிவிட அவனோ அவளை சட்டை செய்யாமல் தீக்ஷுவின் அருகில் சென்று உட்கார்ந்தான். சொல்லிட்டே இருக்கல்ல, என் ரூம்ல நீ என்ன பண்ற, கிளம்புங்கிருந்து என்று தியா மீண்டும் கத்தவும், ஏண்டி இப்படி காலையிலே காட்டு கத்துற என்று தீரன் தன் காதுகளை மூடிக்கொள்ள இவர்களது பேச்சுக்குரல் கேட்டு தீக்ஷுவும் மெல்ல கண் விழித்தது. தீரனை பார்த்த தீக்ஷு சிரித்து கொண்டே அங்கிள் என்று தீரனை அழைக்க, தீக்ஷுமா ஹாப்பி பர்த்டேடா என்று சொல்லி குழந்தையின் நெற்றியில் தீரன் முத்தமிடவும், தேங்க்ஸ் அங்கிள் என்று சொல்லி கட்டி கொண்டது. தீரன் குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு வெளியே வர, ஏய் பாப்பாவை நீ எங்க தூக்கிட்டு போற என்று தியா கத்திக்கொண்டே அவன் பின்னாலேயே வரவும் தனது வீட்டை பார்த்த தியா ஆச்சரியத்தில் அப்படியே பேச மறந்து நின்று விட்டாள். ஆம், வீடு முழுக்க அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்க தீக்ஷு தனது வீடை பார்த்து சந்தோஷமாக சிரித்தது. மம்மி, நேற்று செலிப்ரேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ் மம்மி என்று சொல்லவும் பாவம் அவளுக்கே அது தெரியாது என்று குழந்தைக்கு தெரியவில்லை. தீக்ஷுவும் தியாவும் தங்களது அலங்கரிக்கப்பட்ட வீட்டை ஆச்சரியமாக பார்க்கவும் தீரன் அவர்களை பார்த்து புன்னகைத்தவன் குழந்தையை தூக்கி கொண்டு மாடிப்படியிலிருந்து இறங்கி கீழே வந்தான். அப்பொழுது பட்டென்று பலூன் வெடித்து வீடு முழுக்க வண்ணத்துகள்கள் கொட்டவும் தீக்ஷு தன் கைகளை நீட்டி ஆரவாரம் செய்ய தீரன் குழந்தைக்கு முத்தமிட்டு கொண்டே கீழே வந்தான். அங்கு தீரனின் தாத்தா, சித்து, சரவணன், தியாவின் தந்தை, டேவிட், லெஃப்ட் என்று அனைவரும் இருக்க தியா அவர்களை பார்த்ததும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள். தீரன் தியா மற்றும் குழந்தையுடன் வருவதை பார்த்த தாத்தாவிற்கு சந்தோஷம் எல்லை கடந்தது. தீரனிடம் வந்தவர் தீக்ஷுவை தூக்கி கொண்டு கண்ணீர் மல்க குழந்தையை அணைத்து கொண்டார்.
குழந்தை தாத்தாவை யாரென்று தெரியாமல் பார்த்து விழிக்கவும் தீரன் குழந்தையிடம், பாப்பா, இவர் உனக்கும் தாத்தா தாண்டா என்று சொல்லவும் குழந்தை தாத்தாவை பார்த்து சிரித்தது. தாத்தா குழந்தைக்கு முத்தமிட்டவர், ஆமாண்டா செல்லம், நான் உனக்கு கொள்ளு தாத்தாடா. உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு நாள் இந்த கிழவை உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் என்று சொல்லி கண்ணீர் விட அங்கிருந்த அனைவரின் கண்களும் கலங்கிவிட்டன.